கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆம், நாம் இந்த வசனத்தை பார்த்தோமேனால் பல நேரங்களில் நாம் சந்திக்கும் துன்பங்கள், சோதனைகள், இதெல்லாம் என்னை தாண்டி போயிடும், இந்த உபத்திரவத்திலேருந்து எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறதுனா, நாம் உபத்திரவப்பட்டது, கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டது நமக்கு நல்லது. அது என்னென்னா, அந்த உபத்திரவம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுமா. தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய உபத்திரவத்தில் கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், பிரமாணங்கள் தேவன் வசனத்துக்கு நேராய் கட்டளைகளை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அதாவது என்னுடைய துன்பம் வீணாக போகலை, நான் தேவனுடைய அருகில் தான் இன்னும் நான் கிட்ட சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு. நாம் இன்றைக்கி சுகமாக இருக்கும்போது சில நேரங்களில் தேவனை மறந்து விடக்கூடும். ஆனால் சோதனை நேரம் நமக்கு வரும்போது நாம் தேவனை தேடுவோம், துதிப்போம், ஜெபம் செய்வோம், வேதம் வாசிப்போம். இது எல்லாம் நமக்கு அதிகரிக்கும். உபத்திரவம் நமக்கு ஒரு ஆசாரியன் போல் அது நம்மை மாற்றுகிறது, அநேக படிகளுக்கு நமக்கு நேராய் மாற்றுகிறது, நம்மை வழிகாட்டுகிறது, நம்மை உயர்வுக்கு நேராக நடத்தி செல்கிறது. தேவன் அனுமதிக்கும் துன்பம் நம்மை உயர்த்துவதற்காகத்தான், அது நம்மை உடைத்து போட அல்ல. இன்று நாம் சில உபத்திரவங்களை அனுபவிக்கலாம். அது ஒரு நாளும் நமக்கு தீமையில் முடியாது, நன்மையாக தான் முடியும். அதாவது ஒரு வசனம் என்ன சொல்கிறதுனா, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும், நம்பிக்கை விசுவாசத்தையும் கொடுக்கும். அப்போ நம்ம உபத்திரவப்படும் போது அநேக வழிகளுக்கு நேராக நாம் நடத்தி செல்லப்படுகிறோம், அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த உபத்திரவம் முடிவு நம்ம ஜெயம் எடுக்கும்போது இந்த உபத்திரவத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி தேவனிடத்தில் ஜெபிக்கலாம், எப்படி இன்னும் தேவனோட ஐக்கியம் பெறலாம், தேவனுடைய வழி எப்படிப்பட்டது என்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக தான் நமக்கு பல நேரங்களில் இந்த உபத்திரவம் இருக்கிறது. அதனால் இந்த உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் வழிக்கு நேராக நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா. இப்போதும் அநேக உபத்திரவங்கள் மத்தியில் நாங்கள் இருக்கலாம் தகப்பனே. அந்த உபத்திரவத்திலே தேவன் எங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறீர். இன்னும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற போகிற கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த உபத்திரவத்தில் தேவனே உம்மோடு கிட்டி சேர எங்களுக்கு நீர் கிருபை தர போகிற கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனங்களையும் உம்மோடுள்ள ஐக்கியத்தையும் இன்னும் எங்களுக்கு நீர் பலப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.